أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் எப்போதான் மேலே வருவீங்களா? நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டே வரணும். சரி, என்ன டீம் அன்னூர் இந்த தடவை பார்த்துருவோம். நம்பர் 1 வாங்கப்பா. யாருப்பா? வாங்க 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 இப்படி வாங்க. இதான் நம்பர் 1. தெரியுதா? பாருங்க, புரிஞ்சிருச்சா? தமிழ் படிக்க தெரியும் தானே? இங்கிலீஷ் மீடியம் இல்லைல்ல, தமிழ் தான். இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் படிக்க தெரியும். வாங்க இப்படி நில்லுங்க. பார்த்துட்டிங்களா? இன்னொரு வாட்டி கேட்டோமா? மறந்துட்டிங்களா? ஞாபகம் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், சொல்ல போகிறார். இப்போ அப்படியே சொல்லுங்கள் தம்பி. என்ன சொல்கிறாப்புல? பிராணிகளை அறுக்கும்போது ஓதும் துவா. மாஷா அல்லாஹ். சரி, எப்படி சொன்னீங்க? மைக் வாங்கி சொல்லுங்கள். ஆடு மாடை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு யார் வந்தாங்க? யாருமே வரலையே. சரி, ஓகே. சொல்லுங்கள், என்ன சொல்லணும் பிராணிகளை அறுக்கும்போது? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். என்னப்பா இவ்வளோதானா? ரொம்ப சின்னதாக சொல்கிறீங்களே. ரொம்ப பெரிய நீட்டாக எதுவும் இல்லையா? சூறாகிற எதுவும் சொல்ல வேணாவா? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அவ்வளோதான். இதுக்கு ஆலிம்சாவை கூப்பிட்றாங்க நம்ம வீடுகளுக்கு. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லி பிராணிகளை அறுக்க வேண்டும். சரியான பதிலை சொல்லி 100 புள்ளிகளை அல் ஃபத்தஹ் அணியினர் பெறுகின்றனர். அடுத்து அல் புரூஜ். வாங்க, யாரு? வாங்க வாங்க. என்ன நம்பர் மிச்சம் இருக்கு தெரியலையா? நம்பர் 5. நம்பர் 5 வாப்பா. 5 எங்கே இருக்குது? இதுதான் 5. என்ன இருக்குன்னு தெரியல. 5ல் தம்பி வேறு இது தைரியமாக நிற்கிறானான்னு பார்ப்போம். ஸ்டடியாக தான் பாருக்கான், எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கான். இந்தாப்பா, இவாப்பா. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா? கண்டிப்பா சொல்ல போகிறான் பாரு. இப்போ ஓதும் துவா. மேக்கப்பா. வாய் திறக்கக்கூடாது. அழுகுறான்ப்பா பாவம். என்னடா சொல்கிறீங்க? அழுகுறானா? வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான், வர மாட்டேங்கிறான்ப்பா. இங்கிட்டான், கிட்ட வந்துட்டான். வாய் திறக்கக்கூடாதுப்பா, ரூலே அதுதான். அடிக்கிறேன்ப்பா. வந்து பார்த்துக்கிறேன் அவங்கள. என்னடா சொல்கிற? இவ்வளோ இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது? அழுகுறேன், மேலே பக்கத்தில்ன்றேன். அழுகுறேன். சரி, இறந்தவர்கள் செய்தியை கேட்கும்போது கிட்ட நெருங்கிட்டான். அழுதுட்டு போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு வாடுறான் இல்லையா? சரி, நான் குழப்பிட்டேனா? சரி அப்பா, நான் அழிச்சிக்கிறேன்ப்பா. துன்பம் வந்தால் அவ்வளோதானே சார். 50 புள்ளி வாங்கிட்டீங்கடாப்பா. போ. துன்பம் ஏற்படும் போது ஓதும் துவா. சொல்லுங்க, என்ன துவா ஓதணும்? அது போச்சு, வடை போச்சே. துவாவை கண்டுபிடிச்சு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அது துன்பம் ஏற்படும் போது ஓதும் துவாவா? என்னையா மாத்திர? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதணும் துவா தானே அது. துன்பம் ஏற்படும் போது அதுவா ஓதணும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
உங்களுக்கு ஒரு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. அடுத்து சொல்லி தரலையா நமக்கு? துன்பங்கள் ஏற்படும் போது சொல்ல வேண்டிய துவா. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அது தெரியும். அதுக்கப்புறம் அல்லாஹும் மக்ஜூர்னி ஃபி முசீபத்தி வா அகலிப் லி ஹைரம் மின்ஹா. ஓகேவா? துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தை என்ன பண்ணணும்? பொறுத்து கொண்டு பொறுமையோடு ஏற்றதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலியை தருவாயாக, இதைவிட சிறந்ததை எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு பிரார்த்தனை. 50 புள்ளி. அல் புரூஜ் 5 சுற்று முடிஞ்சிருச்சா? சந்தோஷமாகிறத பார்த்தா நீங்கள் தான் ஃபஸ்ட் இடத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைகை மூலமாக துவாவை கண்டறிவதும் துவாவை சொல்வதும் ஆக இருந்த அந்த 5வது சுற்றிலே அல் கலம் அணியினர் 100 புள்ளிகளும், அன்னூர் அணியினர் 0 புள்ளிகளும், அல் ஆராஃப் அணியினர் 100 புள்ளிகளும், அல் ஃபதஹ் அணியினர் 100 புள்ளிகளும், அல் புரூஜ் அணியினர் 50 புள்ளிகளும் எடுத்திருக்கிறார்கள். 5 சுற்றுகளுடைய இறுதியில முதல் இடத்தில் அல் ஆராஃப் அணியினர் 460 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அல் ஃபதஹ் அணியினர் 440 புள்ளிகள். 2 பேருக்கும் வெறும் 20 தான். இன்னும் அடுத்து இருக்கு 6, 7, 8, 9, 10வது சுற்றுக்குள்ள யார் முன்னாடி வர போறாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். அல் புரூஜ் அணியினர் 360 புள்ளிகள், அல் கலம் அணியினர் முன்னாடி வந்துட்டாங்கப்பா. அன்னூரை பீட் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது அல் கலம் இந்த துவாவில். அடுத்து நம்ம எடுக்கிற புள்ளிகள் அல் அகராஃபை பீட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ முன்னேறி அல் கலம் வந்திருக்கிறார்கள் 290 புள்ளிகள், அன்னூர் 260 புள்ளிகளை எடுத்து 6வது சுற்றுக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மாணவர்கள் விறுவிறுப்பாக கொண்டு செல்லக்கூடிய இந்த மாணவர் மேடை நிகழ்ச்சி விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. இதுவரை 5 சுற்றுகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இதிலே அல் ஆராஃப், அல் ஃபதஹ் 2 அணியினரும் 20 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து உள்ள அணியினரும் அல் ஆராஃப் அணியை முந்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தற்போது 6வது சுற்று ஆரம்பமாகின்றது. எப்பவுமே மாதிரி 6வது சுற்றும் கேள்வியை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இது என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு படத்தை ஒன்று உங்களுக்கு போடுவோம். அது சம்பந்தமாக திருக்குரான் என்ன சொல்கிறது என்பதை சொல்கிறது தான் 6வது ரவுண்டில் உள்ள ஒரு கேம். ஓகேவா? உங்களுக்கு நம்பரை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த 5க்குள்ளே உங்களுக்கு ஈஸியான ஒரு நம்பர் எதுன்றதை அல் கலம் சொல்லுங்கள். 3. நம்பர் 3. படம் பார்த்து குரான் வசனம் சொல். சிலந்தி. சொல்லுங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? சிலந்தி. சிலந்தினா தெரியுமா? சொல்லுங்க, சிலந்தினா என்ன? ஸ்பைடர். சரி, சிலந்தினா ஸ்பைடர். ஸ்பைடர் சம்பந்தமாக திருக்குரான் என்ன சொல்லுது? தெரியல. யாருக்குமே தெரியலையா? ஸ்பைடர் சம்பந்தமாக திருக்குரானில் என்ன வருது? சிலந்தி சம்பந்தமா திருக்குரானில் தெரியலையா? தெரியல. நல்லா யோசிங்க. தெரியல. சிலந்தி நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம்? அந்த படத்தில் ஏதாவது உதாரணம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? கூடு கட்டும். கூடு கட்டி இருக்கு. வீடு கட்டுறது, கூடு கட்டுறது. ஓகே. அடுத்து பலகீனமான வீடு கட்டியிருக்கு.
வந்திருக்கார், உள்ளே வரார் தம்பி. என்ன சொல்லுங்க, என்ன தெரியல. சரி, திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலந்தியை பற்றி சொல்கின்ற போது சிலந்தியுடைய அந்த வீட்டை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அல்லாதவரிடம் பாதுகாவல் தேடக்கூடிய மக்களுக்கு இந்த வீடு எப்படி பலகீனமாக இருக்கிறதோ அதுபோன்று, எந்த ஒரு பலகீனத்தை கொண்டிருக்கிறதோ அதுபோன்று நீங்கள் யாரிடத்தில் உதவி கேட்கிறீர்களோ அந்த அவுலியாக்கள், அந்த நாதாக்கள், நீங்கள் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் பலகீனமானவர்கள் என்பதை திருக்குரான் வழியாக ஒரு சிலந்தியுடைய வீட்டை அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். படிக்கலையா நீங்கள்? சரி, அது அந்த வீடு இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு பலகீனமோ அந்த மாதிரி அல்லாஹ் அல்லாதவரிடம் போய் நாம் உதவி கேட்பது அதை விட பலகீனமான ஒன்று. ஓகேவா? சரி, போயிரிஸ் மார்க் புள்ளி. சரி, 600 வாங்க, உன் நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. நம்பர் 2. நிறைய வசனம் வரும் போல இருக்கு. படம் பார்த்து குரான் வசனம் சொல். காலம் டிஸ்கஸ் பண்றாங்க. டைம் ஸ்டார்ட். சொல்லுங்க, காலம் சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற காலத்தை வச்சு நம்ம தொழுது கொள்ளணும். இருக்கிற காலத்தில் தொழுது கொள்ளணும் அப்படின்னு குரானில் இருக்கா? நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கணும். அடுத்து ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்கணும். ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ் செய்யணும். ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். உலகத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் செய்யணுன்றது ஓகே. காலம் சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது? குரானில் காலம் சம்பந்தமாக என்ன வருகிறது? கேள்வி நேரத்தை கடந்துருச்சு, டிஸ்கஸ் பண்ணீங்க. காலத்தை வீணாக்க கூடாது. காலத்தை வீணாக்க கூடாது. குரான் என்ன சொல்லுது? சொல்லு. காலம் சம்பந்தமாக திருக்குரான் சொல்லக்கூடியது என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி. அவர் சொல்லுங்க, வாங்கி மைக்க வாங்கி சொல்லுங்க. காலம் சம்பந்தமாக திருக்குரான் என்ன சொல்கிறது? சிலையை வணங்கி காலத்தை வீணாக்கக்கூடாது. சிலையை வணங்கி காலத்தை வீணாக்கக்கூடாது. வேலைக்கு போகாமல் காலத்தை வீணாக்கக்கூடாது. படிக்காமல் காலத்தை வீணாக்கக்கூடாது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குரான் என்ன சொல்லுது? காலம் சம்பந்தமாக திருக்குரானில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய வசனங்கள் இருக்கிறது. காலம் குறித்து திருக்குரான் என்ன சொல்கிறது? ஹஜ்ஜுக்குரிய காலம் திருக்குரான் பேசுகிறது. நோன்புக்குரிய காலம் திருக்குரான் பேசுகிறது. மாதவிடாய் காலம் திருக்குரான் பேசுகிறது. காலம் சம்பந்தமாக நிறைய பேசுகிறது. மனிதர்கள் தாங்கள் இறந்து விட்ட பிறகு சிறிது கால அவகாசம் எங்களுக்கு நீ வழங்கு என்று கேட்பார்கள் என்று காலம் சம்பந்தமாக சொல்கின்றது. நிறைய வசனங்கள் திருக்குரானிலே காலம் சம்பந்தமாகவே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் படித்து மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய வல் அஸ், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நிறைய படிக்கணும் குரான். ஓகேவா? அடுத்து அல் அராஃப் சொல்லுங்க. நம்பர் 4. நம்பர் 4. மாடு. மாடு படம் பார்த்து குரான் வசனம் சொல்லு. மாடு சம்பந்தமாக டிஸ்கஸ். கவுண்ட் டவுன். சூரத்துல் பக்ரா. பக்கரா. பக்கரா. பக்கரானா என்ன? அந்த மாடு. மாடு. மாடு சம்பந்தமா இப்போ என்ன சொல்லுது? அந்த மாடு எந்த மாடு? அதாவது வந்து மூசா நபி சமுதாயத்துக்கு வந்து எல்லாம் வந்து அவங்கள ஒருத்தவங்க தவறு செஞ்சுருவாங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்க வந்து மூசா நபி வந்து மாடை இருக்க சொல்லுவாங்க. மூசா நபி மாடை இருக்க சொல்லுவாங்களா? சமுதாயத்தை கூட்டத்தை வந்து மாடை இருக்க சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த மாடு எப்படி அப்படி இப்படின்னு ரொம்ப இது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ். அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவான், ரொம்ப கடினமான ஒரு மாடை வந்து அல்லாஹ் சொல்லுவான்.
அதை பற்றி அந்த அல் பக்கரா சூறாவில் வந்ததுனால அந்த சூறா பேர் வந்து அல் பக்கரான்னு வைக்கப்பட்டது. அதனால் அதுக்கு பேர் அல் பக்ரா. மாடு சம்பந்தமான வரலாறு பேசப்படுவதனால் அதற்கு அல் பக்ரா மாடு என்று பெயர் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது சரிதானா? மாடு சம்பந்தமாக திருமறை குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடு என்று ஒரு கனவை சொன்னார்கள். ஆடு மாடு ஒட்டகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அல் பஹரா அந்த மாடு என்று ஒரு அத்தியாயம் அருளப்பட்டு மாடு சம்பந்தமான ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த கருத்தை சொல்லி அல் அஹ்ராஃப் அணியினர் 50 புள்ளிகளை பெறுகின்றார்கள். ஓகேவா? சரி. அல் ஃபதஹ் அடுத்து 2வது இடத்தை தொடர்ச்சியாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அல் ஃபதஹ் பாருங்க. நம்பர் 1 இ படம் பார்த்து குர்ஆன் வசனம் சொல். டிஸ்கஸ். அல்புருஜி யோசிக்கிறாங்க நமக்கு என்ன வரும். ஈஸியாக ஏதாவது ஒரு வானமோ ஒரு பூமியோ இந்த மாதிரி காட்டுனா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். என்ன வரப்போகுது தெரியலையே. ஈ சம்பந்தமாக திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? சொல்லுங்க. என்ன சொல்லுது? ஈ சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுது? என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? ஈனா என்ன முதல்ல அது சொல்லுங்கள். ஈ சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுது? ஐடியா இல்லையா? 50பா முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. அல் அஹ்ராஃப் ஃபஸ்ட் இடத்துல வந்துன்னு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பீட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஈ படம் பார்த்து குர்ஆன் வசனம் சொல். ஈ சம்பந்தமாக திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்டாங்களா? நமக்கு வந்துடாமல் போயிடுச்சு அந்த கொஸ்டின். அல்புருஜானி வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு போகல, உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? முடிச்சுக்குவோமாப்பா? சரி. அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து நம்ம அல் அஹ்ராஃபை பீட் பண்ணிக்குவோம். ஈ சம்பந்தமாக திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நம்ம கேட்டிருந்தோம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை போய் கேட்டு வந்துடலாமா? அலீம் சாரோ காணு இருக்காரு, கேட்டால் தான் சொல்லுவார். கடவுளிடம் பிரார்த்திக்கின்றீர்களே, அவர்கள் எப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் என்பதற்கு உதாரணமாக ஈயை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. அந்த ஈ அவர்களிடத்திலிருந்து ஏதாவது எடுத்து சென்றது என்று சொன்னால், நீங்கள் யாரை கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுள்கள் அந்த ஈயிடமிருந்து அதை பெறுவதற்கு ஆற்றல் இல்லாதவர்கள், பலகீனமானவர்கள் என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. ஒரு ஈ எவ்வளோ எடுத்துகிட்டு போகும்? ஒரு 5 டன்னு 10 டன்னு இவ்வளோதான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உள்ளதை கூட அந்த ஈயிடமிருந்து பெற முடியாத பலகீனமானவர்களை நீங்கள் கடவுள் என்று வணங்குகின்றீர்கள். அவர்களுக்கு அந்த ஆற்றல் ஈயிடமிருந்து பெறக்கூடிய ஆற்றல் கூட இல்லை என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அடுத்து அல் புரூஜ் நம்பர் 5 கழுதை. படம் பார்த்து குர்ஆன் வசனம் சொல். கழுதை. டிஸ்கஸ். மைக்கையும் மூடிட்டீங்க, வாயும் மூடிட்டீங்க, சவுண்ட் வராதுப்பா. சொல்லுப்பா. டிஸ்கஸ் தானேப்பா பண்ணுறீங்க. கேட்டா என்ன பக்கத்தில் இவன் கேட்டுருவானா? கேட்குடா என்ன? மிஹ்ராஜ் பயணத்தில் புறாக்கு வந்து கழுத மாதிரியும் கழுத மாதிரி பாதி இருக்கும்பாங்க. பிறகு கழுதை கத்தும்போது நபி அவர்கள் துவாதுன்னுபாங்க. கழுதை வந்து ஆரம்ப காலங்களில் பொதி சுமக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு, வாகனமாக பயன்பட்டுச்சு. வரலாறுலாம் நிறைய இருக்குது. கழுதை சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது? கழுதையுடைய வரலாறு வேண்டாம், அடுத்து ஒரு வரலாறு பாடம் தனியாக நடத்துகிறோம்.
கழுதை சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் கழுதையை பற்றி என்ன சொல்கிறது? கொஸ்டின் ஈஸி. கழுதைக்கு வாய் இருக்கா, கால் இருக்கா, எத்தனை கால், அது எவ்வளோ வெயிட்டு சுமக்கும், அதெல்லாம் கொஸ்டின் இல்லை. கொஸ்டின் என்னன்னா கழுதையை பற்றி குர்ஆன் என்ன அதான் வாங்க 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 வாங்க. தொழுகை தொழும்போது இமாமுக்கு நம்ம முந்தி போனா மறுமையில் நம்ம தலை கழுத மாதிரி ஆயிரும். நபி சொன்னதை கேட்கல, ஹதீஸ் கேட்கல, வேற விஷயம் கேட்கல. குர்ஆன் கழுதையை பற்றி என்ன சொல்கிறது? குர்ஆனில் உள்ளது என்ன? வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி திருக்குர்ஆன் பேசுகின்ற போது அந்த கழுதை எப்படி அந்த தன்னுடைய மேல் உள்ள சுமைகளை பற்றி அறிந்து கொள்ளாதோ, அதுபோன்று தௌராத் கொடுக்கப்பட்ட மக்கள் அந்த வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் கழுதை பொதி சுமப்பதை போன்று சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றது. படிச்சிருக்கீங்களா இந்த வசனம்? கமசலில் ஹிமார், அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள். படிச்சிருக்கீங்களா? படிக்கல. மதர்சால படிக்காமல் குர்ஆனை படிக்காமல் எத்தனாவது வந்திருக்கீங்க? 8th 9th வந்திருக்கீங்க. நம்ம அடுத்த டீமில் அடுத்த ரவுண்டில் அடிச்சிருவோன்னா தைரியமாக இருப்போம். 6வது சுற்றுடைய இறுதியில் அல் கலம் 0, அன்னூர் 0, அல் அகராஃப் 20, அல் ஃபதக் 0, அல் புரூஜ் 0. இந்த 6 சுற்றுகளில் அல் அகராஃப் அணியினர் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், 480 புள்ளிகள். அதை தொடர்ந்து அடுத்த இடத்தில் அல் ஃபதக் 440 புள்ளிகள். இன்னும் 40 புள்ளி தான், 2 பேருக்கும் கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அல் புரூஜ் நட்சத்திரங்கள் அணியினர் 360 புள்ளிகள், அன்னூர் 260 புள்ளிகள், அல் கலம் 290 புள்ளிகள். அடுத்ததாக மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஓகேவா? அடுத்து 50 மார்க் கொஸ்டின், ஒரே ஆன்சர் தான் அடிக்கிறீங்க. 50 மார்க். நான் இங்கேருந்து போவேன் இந்த தடவை. 50 மார்க், எல்லா கேள்விக்கும் ஆப்ஷனோட ஈஸியாக அப்படி கண்ணை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி சூஸ். ஓகேவா? போயிடுவோமா? அல் புரூஜ் வாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி 7வது சுற்று ஆரம்பமாகின்றது. இந்த சுற்றிலே மார்க்கம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படுகின்றது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 50 புள்ளிகள் வழங்கப்படும். அல் புரூஜ் படிங்க. என்ன கொஸ்டின்? நபிகளால் யார் மடியில் மரணித்தார்கள்? யார் மடியில் மரணித்தார்கள் படிங்க. என்ன ஆப்ஷன் என்ன வந்திருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் யார் மடியில் மரணித்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லியிருக்கிறீங்க. பார்ப்போமா என்ன சொல்லுது கம்ப்யூட்டர்? சரியான பதில். மாஷா அல்லாஹ். யாரு? சூப்பரா. ரைட். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு புள்ளிகளும் வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக அல் ஃபதஹ் அணியினர் கேள்வி படிங்க. கலிமா மொத்தம் எத்தனை? படிங்க. என்ன தமிழ் படிக்க தெரியுமா? படிங்க, மைக்கில் படிங்க. கலிமா மொத்தம் எத்தனை? எத்தனை கலிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. கலிமா போடுங்க, என்னென்ன கலிமா வருதுன்னு பார்ப்போம். என்னென்ன ஆப்ஷன் வருது சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. 1. என்ன சொல்லுங்க? 1னா ஆன்சர் சொல்றீங்களா இல்லை படிக்கிறீங்களா? ஆன்சர். ஆன்சரே படிக்கிறீங்களோ? நிறைய 4 ஆப்ஷன் இருக்கப்பா. ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறாங்களா, படிக்க மாட்டாங்களா? படிக்கிறது என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. ஏ என்ன சொல்லுது? 5. பி என்ன சொல்லுது? 10. சி என்ன சொல்லுது? 1. டி என்ன சொல்லுது? 4. கலிமா மொத்தம் எத்தனை? 5 கலிமான்னுலாம் சொல்லுவாங்களப்பா மதர்சால. 1 தானா? 1 தானா? கன்ஃபார்மாக ரொம்ப உறுதியாக இருக்காங்க பசங்க. ஏன் 4வது கலிமா 3வது கலிமா மனப்பாடம் பண்ணலையோ? சரி, ஆன்சர் சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. சரியான பதில். கலிமா என்பது 1 தான். ஆனால் 5 கலிமாக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கலிமாவும் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது தான் இஸ்லாமிய ஷஹாதத் கலிமா. சரி, அடுத்து அல் அகராஃப் அணிக்கு அல் இக்லாஸ் என்பதன் பொருள் என்ன? படிங்க, தமிழில் படிங்க. அல் இக்லாஸ் என்பதன் பொருள் என்ன?
படிங்க, என்னென்ன இருக்கு? ஏ என்ன சொல்லுது, பி என்ன சொல்லுது, சி என்ன சொல்லுது, டி என்ன சொல்லுது? சொல்லுங்க. தூய்மைப்படுத்துதல். தூய்மைப்படுத்துதல். பி வெற்றி அடைதல். சி ஹிஜ்ரத் செய்தல். டி பரக்கத் பெறுதல். இதில் என்ன ஆன்சர்? என்ன? தூய்மைப்படுத்துதல். அல் இக்லாஸ்னா தூய்மைப்படுத்துதலா? ஜெயிக்கிறது வராதோ? ஹிஜ்ரத்து, பரக்கத்து இல்லையா? கன்ஃபார்மா? ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறீங்கப்பா. பார்த்துங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கிடுங்க. நம்ம என்னன்றதை நல்லா யோசித்து சொல்லுங்கள். தூய்மைப்படுத்துதலாம். சரி, கம்ப்யூட்டர் ஜி, தூய்மைப்படுத்துதல், அல் இக்லாஸ் என்பது தூய்மைப்படுத்துதல் என்று சொல்லி மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் அல் அஹ்ராஃப் அணியினர். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.